நாளாகவே செய்யணும்னு நினச்சிட்டே இருந்த ஒரு ரெசிபினா அது இந்த பச்சை பருப்பு குழம்பு தான். நிறைய பேர் வந்து செஞ்சு வந்து போட்டிருந்தாங்க. நானும் செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லை. எனக்கு ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா செய்யவே பிடிக்காது. ஆனாலும் இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவு பருப்பு, ஒரு 4 பூண்டு, ஒரு 5 மிளகாய், ஒரு சின்னதாக நறுக்கின வெங்காயம், ஒரு 3 பெரிய தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிடணும். ஒரு தைரியமாக வந்துட்டு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, சீரகம்னு நினச்சி சோம்பு தூக்கி போட்டுட்டேன். ஒரே மனமாக இருந்துச்சு. என்னடா நம்ம போட்டது சீரகம் தானன்ட்டு அப்புறம் தான் யோசித்தேன். அது சோம்பு பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு வந்து ஒரு 10 மணி வாக்கிலே வந்து பரட்டி வச்சுட்டு இருந்தேன். நல்லா சாஃப்டாக இருந்துருந்துச்சு. சப்பாத்தியுமே நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். ஆனாலே பருப்பு வந்து வேகவே இல்லை. வேணான்ற நேரத்தில் வேணுமென்றுக்கே வெந்துடும். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து அவ்வளோவா வேகலை. எப்பயும் போல் எண்ணெய், கடுகு, சீரகம்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பும் உள்ளே தூக்கி போட்டால் பச்சை பருப்பு குழம்பு ரெடி. நார்மலாக வந்துட்டு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பற்றி ஒரு முட்டை ஊற்றி சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் எப்பயுமே 3 சப்பாத்தி எடுத்துப்பேன். இன்றைக்கி ஓவர் பசியாக இருந்தனால எனக்கு வெறும் ஒரு 4 சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கிட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. ஹஸ்பண்ட் மார்னிங் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வெறியும் செஞ்சுக்கிட்டேன். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு